வணக்கம். எங்கள் கதைத்துளி உங்கள் செவிகளின் பசிக்கு விதைத்துளி. உங்கள் அனைவரையும் வரவேற்பது கதைத்துளி. உங்களுடன் பேசிக் கொண்டிருப்பது உங்கள் காயத்ரி தேவி முருகன். சில நண்பர்களின் வேண்டுகோளுக்கிணங்க தீபாவளி அன்று அனுஷ்டிக்கப்படும் கேதார கௌரி விரதத்தின் பூஜையையும் அதன் கதையையும் தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். கேதார கௌரி விரதம் என்பது சிவபெருமானுக்குரிய விரதங்களுள் ஒன்றாகும். ஆண்டுதோறும் புரட்டாசி மாதம் சுக்லபட்ச தசமியில் இவ்விரதம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. இவ்விரதத்தினை பொதுவாக பெண்களே அனுஷ்டிப்பர். இருப்பினும் ஆண்களும் அனுஷ்டிக்கின்றனர். கன்னியர்கள் நல்ல கணவன் வேண்டியும் சுமங்கலிகள் தம் கணவருடன் இணைபிரியாது இருக்கவும் இவ்விரதத்தினை அனுஷ்டிப்பதுண்டு. கணவனும் மனைவியும் கருத்தொருமித்து ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதே இவ்விரதத்தின் அடிப்படை தத்துவமாகும். உலக வாழ்க்கை இன்பமும் துன்பமும் கலந்தது. வாழ்வில் இன்பமும் துன்பமும் நம் முன்வினை பயன்களால் வருவன. தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்பதுதான் சனாதன தர்மத்தின் அடிப்படை. ஆனபோதும் மனிதர்கள் வினை பயன்களிலிருந்து விடுபடவும் துன்பங்களை களைந்து இன்பங்களை பெருக்கிக் கொள்ளவும் முன்னோர்கள் கண்டுபிடித்த உபாயங்கள்தான் விரதங்கள். இறைவனை எப்போதும் சிந்தனையில் நிறுத்தி தொழுவது ஞானிகளுக்கு எளிது. ஆனால் சாமானியர்கள் இல்லறத்தில் இருந்து கொண்டு அவ்வாறு நித்திய வழிபாடு செய்வது கடினம். எனவேதான் சில குறிப்பிட்ட நாள்களை நிர்ணயித்து அதற்கான வழிபாட்டு முறைகளையும் வகுத்திருக்கின்றனர் நம் பெரியோர்கள். அவ்வாறு அவர்கள் வகுத்து கொடுத்திருக்கும் விரதங்களுள் முக்கியமானவை அஷ்டமகா விரதங்கள். அஷ்டமகா விரதங்கள் என்பது சிவபெருமானை போற்றும் விரதங்களாகும். கார்த்திகை சோமவார விரதம், கார்த்திகை உமாமகேஸ்வர விரதம், மார்கழி திருவாதிரை விரதம், தை மாத சூல விரதம், மாசி மாத மகா சிவராத்திரி விரதம், பங்குனி உத்திர திருக்கல்யாண விரதம், வைகாசி மாத அஷ்டமி ரிஷப விரதம் மற்றும் ஐப்பசி மாத கேதார கௌரி விரதம் ஆகிய 8 விரதங்களுமே மகா விரதங்கள் என்று போற்றப்படுவன. இவற்றுள் கேதார கௌரி விரதம் மிகவும் முக்கியமானது. சக்தி ரூபமான பார்வதி தேவி சிவனை நினைந்து விரதமிருந்து வழிபட்டு அதன் பலனாக சிவபெருமானின் பாதியுடம்பை பெற்று, அதாவது இடது பாகத்தை பெற்று அர்த்த நாரீஸ்வரியாகவும் அர்த்த நாரீஸ்வரராகவும் ஒன்றாகிய விரதமே கேதார கௌரி விரதமாகும். கேதாரம் என்பது இமயமலை சாரலில் உள்ள ஒரு சிவத்தலம். இத்தலத்தில் எழுந்தருளி இருக்கும் சிவனை நினைத்து பார்வதி தேவியாகிய கௌரி இவ்விரதத்தினை மேற்கொண்டதால் இப்பெயர் உண்டாயிற்று. சிவனுக்கு சமமான நிலையில் சக்தி அமையும் போது அது பராசக்தி என போற்றப்படுகின்றது. தென்னாட்டு சைவம் என போற்றப்படும் சைவ சித்தாந்தம் கூறும் பரம்பொருள் சிவனாகும். சிவனின் அருள் வேண்டி அனுஷ்டிக்கப்படும் விரதங்கள் பல இருந்த போதிலும் கேதார கௌரி விரதம் பல வகையிலும் சிறப்புடைய விரதமாக கருதப்படுகின்றது. பக்தர்கள் இவ்விரதத்தினை மன ஒருமைப்பாட்டுடனும் புனித நோக்குடனும் என்ன வரம் வேண்டி அனுஷ்டிக்கிறார்களோ அந்தந்த வரங்களை அம்பாளின் வேண்டுகோளிற்கு இணங்க சிவன் மிக விரைவாகவே கொடுத்து விடுவார் என்பது பலரது அனுபவ உண்மையாகும். இதனை விட சர்வலோக மாதாவாகிய பார்வதி தேவியே இந்நோன்பினை முதலில் அனுஷ்டித்து பரம்பொருளின் இடது பாகத்தினை பெற்றுக்கொண்டார் என்பதும் இவ்விரதத்திற்கு வழங்கப்படும் அடுத்த சிறப்பாகும். ஆண் பெண் என்ற வேறுபாடோ வயது வேறுபாடோ இன்றி வாழ்க்கையில் என் நிலையில் இருப்போரும் இந்நோன்பினை தமக்கு வேண்டிய வரங்களை வேண்டி அனுஷ்டித்து இகப்பர இன்பத்தினை பெற்று இன்புற்று வாழ வழி செய்கின்றது. இத்தகைய சிறப்பு பெற்ற கேதார கௌரி விரதம் பற்றி ஓர் புராண வரலாறும் உண்டு. அந்த வரலாற்றினை காண்பதற்கு முன் பூஜை முறைகளை காண்போம். ஐப்பசி மாதம் அமாவாசையை கூடிய நன்னாளில் சிறந்த இந்த கேதாரேஸ்வர விரத பூஜையை செய்ய வேண்டும் என்பது ஸ்கந்த புராண வாக்கு. இந்த கேதாரேஸ்வரர் கதையை கேட்பதாலும் பூஜை செய்வதாலும் சகல சௌபாகியங்களும் ஐஸ்வர்யமும் பெருகும். ஆரோக்கியம், ஆயுள், புகழ் அனைத்தும் விருத்தியாகும். இந்த விரத பூஜையை 21 நாட்கள் தொடர்ந்து செய்து வந்தால் பரிபூர்ண பலன் இல்லத்திலும் பரத்திலும் உடன் சித்திக்கும் என்பது எம்பெருமான் வார்த்தையாக கௌதமர் கூறுகிறார். மேலும் இந்த பூஜையால் சௌபாகியத்தை பெறுவது மட்டுமல்ல, மிகுந்த அழகையும் விரும்பிய பயன்களையும் பெறுவது திண்ணம். சிவலோகத்திலும் சிறப்படையலாம். இந்த பூஜையை முறைப்படி எந்த வர்ணத்தவராயினும் செய்யலாம். புரட்டாசி சுக்லபட்சம் அஷ்டமி திதியில் தொடங்கி தீபாவளி அமாவாசை வரை செய்ய வேண்டும் என்கிறது ஸ்கந்த புராணம். பூஜை அன்று கும்பத்தில் நாணயம், தங்கம், பவழம் இப்படி
தங்களால் இயன்றவைகளை போடவும். கும்பத்தின் மேல் 21 இழைகளை கொண்ட சரடை போட்டு வைக்கவும். சந்தன குங்குமத்தால் அலங்கரித்த கும்பத்தை பட்டு வஸ்திரத்தால் சுற்றி வைக்கவும். பிறகு புஷ்பத்தினால் அர்ச்சனை செய்து 21 மறையோர்களையும் வழிபட வேண்டும். இப்படி சோழன் ஒருவன் பூஜை செய்து மிகுந்த பலனை பெற்றான். அதேபோல் நாமும் இந்த பூஜையை செய்து பலன் பெறலாம். கேதாரேஸ்வரர் நோன்பு. காப்பு. தாரணைய கூந்தற் கவுரி இயற்றியதே தார விரதத்தை யான் படிக்க சீரிலகும் 5 கரத் தந்திமுகத் தன்னலடி யார்கருளும் கந்தமலர் செஞ்சரனே காப்பு. கேதாரேஸ்வரர் பூஜா விதி. பூஜாரம்பத்தில் மஞ்சளால் பிள்ளையாரை பிடித்து வைத்து கந்தம், புஷ்பம், அருகு சாத்தி நோன்பு நூற்பவர்கள் கையில் புஷ்பம் கொடுத்து விநாயகரை அர்ச்சனை செய்விக்க வேண்டும். அர்ச்சனை செய்யும் போது கூறும் மந்திரங்கள்: ஓம் சுமுகாய நமக, ஓம் தூமகேதுவே நமக, ஓம் ஏகதந்தாய நமக, ஓம் கணாத்யக்ஷாய நமக, ஓம் கபிலாய நமக, ஓம் பாலச்சந்திராய நமக, ஓம் கஜகர்ணகாய நமக, ஓம் வக்ரதுண்டாய நமக, ஓம் லம்போதராய நமக, ஓம் சூர்பகர்ணாய நமக, ஓம் விகடாய நமக, ஓம் ஹேரம்பாய நமக, ஓம் விக்னராஜாய நமக, ஓம் ஸ்கந்த பூர்வஜாய நமக, ஓம் விநாயகாய நமக, ஓம் மகா கணாதிபதியே நமக என்னும் ஷோடச நாமங்களை ஓதி நானாவித பத்திர புஷ்பமிட்டு தூபம் ஆக்ராபயாமி, தீபம் தர்ச்சயாமி என்று சொல்லி தூப தீபம் காண்பித்து தக்ஷனை தாம்பூலம் நைவேத்தியம் வைத்து தீபாராதனையான பிறகு ஸ்ரீ கேதாரேஸ்வரரை ஆவாகனம் செய்ய வேண்டும். அம்மியையும் குழவியையும் அலங்கரித்து அம்மியின் மேல் குழவியை நிறுத்தி குங்குமம், கந்தம் முதலிய பரிமள திரவியங்களை அணிவித்து பருத்தி மாலையிட்டு புஷ்பஞ்சார்த்தி அதனெதிரில் கலசம் நிறுத்தி அதற்கும் பருத்தி மாலை புஷ்பம் ஜார்த்தி நோன்பு விரதம் அனுஷ்டிப்பவரை அங்கே அமரச் செய்து கேதாரேஸ்வரரை மனதிலே தியானம் செய்து கொள்ள சொல்லி காசி கங்கா தீர்த்த திருமஞ்சனம் ஆட்டியது போலும் பட்டு பீத்தாம்பரம் ஆபரணாதிகளால் அலங்கரித்தது போலும் மனதில் சங்கல்பம் செய்து கொள்ள சொல்லி வில்வம், தும்பை, கொன்றை ஆகிய மலர்களால் ஈஸ்வரரை கீழ்கண்ட மந்திரங்களை சொல்லி அர்ச்சனை செய்ய வேண்டும். ஓம் சிவாய நமக, ஓம் கிருஷ்ணாய நமக, ஓம் கேசவாய நமக, ஓம் பத்மநாபாய நமக, ஓம் ருத்ராய நமக, ஓம் கங்காதராய நமக, ஓம் சங்கராய நமக, ஓம் கைலாசவாசாய நமக, ஓம் நீலகண்டாய நமக, ஓம் திரிசூலாய நமக, ஓம் நாராயணாய நமக, ஓம் மழுவேந்திராய நமக, ஓம் மானந்திராய நமக, ஓம் காலகண்டாய நமக, ஓம் கபாலமூர்த்தியே நமக, ஓம் சதாசிவாய நமக, ஓம் பரமகுருவே நமக, ஓம் அச்சுதாய நமக, ஓம் சாந்தருத்ராய நமக, ஓம் நிர்மலையா நமக, ஓம் மார்க்கண்டாய நமக, ஓம் அருபரூபாய நமக, ஓம் திரிபுரதஹனாய நமக, ஓம் ஆனந்தரூபாய நமக, ஓம் தாமோதராய நமக, ஓம் கோவிந்தாய நமக, ஓம் பார்வதி பிராணேசாய நமக, ஓம் சூலபானையே நமக, ஓம் சர்க்குருவே நமக, ஓம் ஈசான்யாய நமக, ஓம் நந்திகேஸ்வராய நமக, ஓம் சிவபூஜாய நமக, ஓம் கேதாரீஸ்வராய நமக என்று அர்ச்சனை செய்து கையில் புஷ்பம் அக்ஷதை எடுத்துக்கொண்டு மும்முறை பிரதட்சணம் செய்து கையில் உள்ள புஷ்ப அக்ஷதையை சுவாமியின் மேல் போட்டு தூப தீபம் காட்டி நைவேத்தியம் தாம்பூலம் சமர்ப்பித்து கற்பூர தீபம் காண்பிக்கவும். ஆச்சாரியார் நோன்பை நடத்தி தருவதாக இருந்தால் அவர் கையால் நோன்பு கயிறை வாங்கி கட்டிக்கொள்ள வேண்டும். புஷ்பமும் அக்ஷதையையும் அவர் கையில் கொடுத்து நமஸ்காரம் செய்து ஆசீர்வாதம் வாங்கிக் கொள்ள வேண்டும். முக்கிய குறிப்பு: நோன்பு கயிறை ஆண்கள் வலக்கையிலும் பெண்கள் இடக்கையிலும் கட்டிக்கொள்ள வேண்டும்.
கேதாரேஸ்வரர் நோன்பு கதை. ஸ்ரீ கைலாயத்தில் நவரத்தினங்களால் இழைத்த சிம்மாசனத்தில் பார்வதி தேவியும் ஈசனும் கொலுவீற்றிருக்க பிரம்மா, விஷ்ணு, தேவேந்திரன் முதலான 30 தேவர்கள், 49,000 ரிஷிகள், அஷ்டவசூக்கள், கிண்ணரர், கிம்புருடர், கருட கந்தர்வர், சித்த வித்யாதரர், ஜனக ஜனநாதரி, சனத்குமாரர், தும்புரு நாரதர் மற்றும் உண்டான தேவ ரிஷிகளும் சிவனையும் பார்வதி தேவியையும் பிரதட்சணம் நமஸ்காரம் செய்து வணங்கிச் செல்வது வழக்கம். அன்றும் அப்படித்தான் அனைவரும் வணங்கிச் செல்ல, பிருங்கி என்ற ரிஷி மட்டும் அம்மனை புறந்தள்ளி சிவனை மட்டும் நமஸ்கரித்து ஆனந்த கூத்தாடி சென்றார். இதை கண்ட பார்வதி தேவி, அவன் எப்படி என்னை புறந்தள்ளுவான் என்று கோபத்துடன் சிவனிடம் கேட்டாள். சிவன் பொறுமையாக, பர்வத ராஜகுமாரியே, அவன் பாக்கியத்தை விரும்பவில்லை. அதை விரும்பியிருந்தால் உன்னை நமஸ்கரித்திருப்பான். ஆனால் அவன் மோட்சத்தை கோரினபடியால் என்னை மட்டுமே நமஸ்கரித்தான். ஈசனின் பதிலில் திருப்தி அடையாத தேவி பிருங்கி ரிஷியை பார்த்து, உன் உடம்பில் ஓடும் இரத்தம், மாமிசம், அதனால் கிடைக்கும் சக்தி, இதெல்லாம் என்னால் கொடுக்கப்பட்டதுதானே, அவைகளை உடனே எனக்கு கொடுத்து விடு என்று ஆணையிட்டாள். பிருங்கியும் தனது சரீரத்தில் இருந்து அவற்றை உதறிவிட உடலில் சக்தியே இல்லாமல் கீழே விழுந்தான். தன் பக்தன் இவ்வாறு பலமின்றி இருப்பதை பார்த்து மனமிறங்கிய ஈசன் ஒரு தண்டத்தை வரவழைத்து கொடுத்தார். அதை ஊன்றி எழுந்து நின்ற மகரிஷி மறுபடியும் அவரை வணங்கி ஆசிரமம் சென்றார். இதை பார்த்த பார்வதி தேவி கோபத்தின் உச்சிக்கே சென்றாள். என்னை உதாசீனம் செய்தவனுக்கு நீங்கள் உதவி செய்வதால் என்னையும் நீங்கள் அவமதித்ததாகவே ஆகிறது. எனக்கு மரியாதை இல்லாத இடத்தில் எனக்கு என்ன வேலை என்று ஈசனிடம் கோபித்துக் கொண்டு பூலோகத்தில் கௌதம மகரிஷியின் பூங்காவனத்தில் ஒரு விருட்சத்தின் அடியில் எழுந்தருளினாள். தேவி அவ்விடம் எழுந்தருளியதால் 12 ஆண்டுகளாய் வறட்சியாய் கிடந்த செடி கொடிகள் மரங்களெல்லாம் துளிர்த்து பூத்து காய்த்து மனம் வீசத் தொடங்கின. பூச்செடிகளான மல்லிகை, முல்லை, கொங்கு, இருவாக்ஷி, மந்தாரை, பாரிஜாதம், செண்பகம், சிறுமுல்லை, புன்னை, பாதிரி, வில்வம், பத்திரி, துலபம் மற்றும் உண்டான சகல ஜாதி புஷ்பங்கள் விஸ்தாரமாய் புஷ்பித்து சுற்றிலும் 4 யோசனை விஸ்தீரணம் பரிமளம் வீசியது. எப்படி இந்த அதிசயம் நடந்தது? நான் வணங்கும் ஈசனும் தேவியும் விஷ்ணுவும் பிரம்மாவும் இவ்விடத்தில் தங்கள் பாதத்தை பதித்திருக்கிறார்களோ? இல்லையேல் இந்த அதிசயம் நடக்க வாய்ப்பே இல்லை. அவர்கள் இங்குதான் இருக்க வேண்டும் என்றபடி அவர்களை தேடியவாறு பூங்காவனத்தினுள் நுழைந்தார். அங்கு வில்வ விருட்சத்தின் அடியில் பார்வதி தேவி எழுந்தருளியிருக்க கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து நமஸ்கரித்தார். 30 தேவர்களுக்கும் சகல முனிவர்களுக்கும் ஒப்பற்ற தெய்வமாய் விளங்கும் பராசக்தியே, ஈஸ்வரியே, நான் இவ்விடத்தில் உங்களை தரிசிக்க எத்தனை கோடி புண்ணியம் செய்தேனோ என்று கௌதம முனிவர் வணங்கி நிற்க, பார்வதி தேவி நடந்த சம்பவத்தை அப்படியே ஒன்றுவிடாமல் தான் கோபமாக பூலோகத்துக்கு வந்த கதையை சொன்னாள். பிறகு கௌதமர் கேட்டுக்கொண்டதற்கிணங்க அவரது ஆசிரமத்தில் எழுந்தருள சம்மதித்தாள். நாட்கள் சென்று கொண்டிருக்கையில் ஒரு நாள் கௌதமரை அழைத்த தேவி, தவசியே, இந்த பூலோகத்தில் நான் ஒரு விரதம் அனுஷ்டிக்க வேண்டும். தூய்மையானதும் மேலானதுமான விரதம் ஒன்று இருக்குமாயின் அதை எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்க, கௌதமர் அன்னையை வணங்கி, லோகமாதா அபிராமியே, திரிபுர பம்மாரி, சிவகாமி, கௌரி கைலாச வாசினி, தேவஸ்ரூபி, உம்முடைய சன்னிதானத்தில் அடியேன் இந்த விஷயத்தை சொல்கிறேன். இந்த பூலோகத்தில் ஒருவருக்கும் தெரியாத ஒரு விரதம் உண்டு. அந்த விரதத்திற்கு கேதாரேஸ்வரர் நோன்பென்று பெயர். அதை இதுவரையில் யாரும் அனுஷ்டிக்கவில்லை. அதை அனுஷ்டித்தால் காரியம் சித்தியாகும் என்று சொன்னார். இந்த விரதத்தை எப்படி எப்போது அனுஷ்டிக்க வேண்டும் என்பதை விவரமாய் சொல்ல வேண்டும் என்று ஆர்வமாய் கேட்டாள் தேவி. அவரும் சொல்லலானார். புரட்டாசி மாதம் சுக்லபட்ச அஷ்டமி தொடங்கி ஐப்பசி மாதம் கிருஷ்ணபட்ச தீபாவளி அமாவாசை வரைக்கும் 21 நாள் பிரதிதினம் ஸ்நானம் செய்து சுத்த வஸ்திரம் அணிந்து ஆல விருஷத்தின் கீழ் சிவலிங்க பிரதிஷ்டை செய்ய வேண்டும். பிறகு அபிஷேகம் செய்வித்து விபூதி, சந்தனம், புஷ்பம் சார்த்தி வெள்ள உருண்டை, சந்தன உருண்டை, மஞ்சள் உருண்டை, அதிரசம்,
வாழைப்பழம், தேங்காய், பாக்கு, வெற்றிலை இவற்றை வகைக்கு ஒன்றாக வைத்து வில்வார்ச்சனை, தூபதீபம் நைவேத்தியம் செய்து நமஸ்கரித்து நோன்பு கயிறை கட்டிக்கொள்ள வேண்டும். 21 நாளும் உபவாசம் இருக்க வேண்டும். நைவேத்தியம் செய்த அதிரசத்தை உட்கொள்ளலாம். நாளும் கிரமமாக இவ்விரதத்தை அனுஷ்டித்தால் 21ஆம் நாள் அமாவாசை தினம் முடிக்கும் போது பரமன் ரிஷப வாகன புருஷராய் காட்சியளித்து கேட்ட வரத்தையும் கொடுப்பார். கௌதமர் சொல்ல கேட்டு மகிழ்ந்த அம்பிகை அதன்படியே உபவாசம் இருந்து விரதம் அனுஷ்டித்தாள். பரமேஸ்வரியின் விரதத்தை கண்டு மகிழ்ந்த பரமன் தேவகணங்கள் புடைசூழ காட்சியளித்து இடப்பாகத்தை பரமேஸ்வரிக்கு கொடுத்து அர்த்தநாரீஸ்வரராக கைலாயத்திற்கு எழுந்தருளினார். இவ்விரதத்தின் மேன்மையை கண்ட தேவர்கள், ரிஷிகள் முதலானவர்களும் அன்று முதல் இந்த விரதத்தை அனுஷ்டித்து வரலாயினர். ஒருமுறை தேவ கன்னியர் பூலோகத்திற்கு வந்து கங்கை கரையில் இவ்விரதத்தை அனுஷ்டிப்பதை அந்நாட்டு இளவரசிகளாயிருந்த புண்ணியவதி, பாக்கியவதி என்ற 2 பெண்களும் கண்டனர். விதிவசத்தால் தன் தகப்பன் நாடு இழந்ததையும் செல்வமில்லாமல் தங்களுக்கு இன்னும் விவாகமாகாத நிலை இருப்பதை அவர்களிடம் சொல்லவும் தேவ கன்னியர்கள் அவர்களுக்கு இப்பூஜையின் மகிமையை எடுத்துச் சொல்லி கலந்து கொள்ள செய்தனர். மிகவும் மகிழ்ச்சியுடன் விரத பூஜா முறையின் விவரம் அறிந்து தேவ மங்கையர் கொடுத்த நோன்பு கயிறையும் பெற்றுக்கொண்டு வீட்டுக்கு சென்றனர். ஆனால் அங்கு அவர்கள் கண்ட காட்சி அவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. அவர்களுடைய குச்சு வீடு மாட மாளிகையாக மாறியிருந்தது. நாடும் தகப்பன் வசம் வந்தது. சகல ஐஸ்வர்யத்துடன் அவர்கள் வாழ்ந்து வரும் நாளில் ராஜகிரி அரசனுக்கு புண்ணியவதியையும் அழகாபுரி அரசனுக்கு பாக்கியவதியையும் மணமுடித்து அவரவர் ஊருக்கு அனுப்பி வைத்தார் அரசர். இங்கனம் வாழ்ந்து வரும் நாளில் பாகியவதி தன் கையில் இருந்த நோன்பு கயிற்றை அவரை பந்தலின் மேல் போட்டு மறந்து போனதின் விளைவாக பாகியவதியை தரித்திரம் பற்றி கொள்ள ஆரம்பித்தது. அவளது நாட்டை வேற்றரசன் கைப்பற்றி கொண்டான். உண்ண உணவும் உடுக்க உடையுமின்றி தவித்தனர். ஆனால் நோன்பு கயிறு இருந்த அவரை பந்தல் மிகுதியாய் காய்க்கத் தொடங்கியது. அதை மட்டுமே சமைத்து புசித்து வந்தனர். இப்படி இருக்கையில் ஒரு நாள் பாக்கியவதி தன் மகனை அருகே அழைத்து, கண்ணா, நீ ராஜகிரிக்கு போய் உன் பெரியம்மாவிடம் நமது நிலையை எடுத்துச் சொல்லி ஏதாவது திரவியம் வாங்கி வா என்று அனுப்பி வைத்தாள். அந்த பிள்ளையும் ராஜகிரிக்கு போய் தன் பெரியம்மாவை கண்டு வர்த்தமானங்களை சொல்ல அவளும் 4 நாட்கள் பிள்ளையை கூடவே வைத்திருந்து கிளம்பும் முன் வஸ்திரங்களும் ஆபரணங்களும் மூட்டையாய் கட்டி கொடுத்தனுப்பினாள். அதை வாங்கிக் கொண்டு சிறிது தூரம் வந்த அவன் ஒரு குளக்கரையில் மூட்டையை வைத்துவிட்டு கட்டி கொடுத்த சாப்பாட்டை சாப்பிட்டுக் கொண்டிருக்கையில் ஆபரண மூட்டையை கருடன் தூக்கி கொண்டு பறந்தது. கலவரமடைந்த அவன் மறுபடியும் பெரியம்மாவிடம் வந்து நடந்த விவரத்தை சொல்ல மீண்டும் சில திரவியங்களை கட்டி கொடுத்தாள். இச்சமயம் அவன் நடந்து வந்து கொண்டிருந்த போது வழிப்பறி திருடன் அவனிடமிருந்த மூட்டையை பிடுங்கிக் கொண்டு ஓடினான். திரும்பவும் பெரியம்மாவிடம் சென்ற அவன் தேம்பி தேம்பி அழுது கொண்டே இருந்தான். அவனை ஆஸ்வாசப்படுத்திய பெரியம்மா சிறிது நேரத்துக்கு பிறகு என்ன நடந்தது என்று கேட்டாள். அதற்கு அவன், நாங்கள் என்ன பாவம் செய்தோமோ தெரியவில்லை, இந்த முறையும் நீங்கள் செய்த உதவி எங்களை சேரவில்லை என்று நடந்ததை சொல்லி அழுத சிறுவனை தேற்றிய புண்ணியவதி, குழந்தாய், உன் தாயார் கேதாரேஸ்வரர் நோன்பை அனுஷ்டித்து வருகிறாளா இல்லையா என்று கேட்க அச்சிறுவன், இல்லை, என் அம்மா நோன்பு அனுஷ்டிப்பதில்லை, சாமி கும்பிடுவதே இல்லை, ஏற்கனவே கட்டியிருந்த நோன்பு கயிறையும் அவரை பந்தலில் போட்டுவிட்டாள், அன்றிலிருந்துதான் கஷ்டங்கள் எங்களை துரத்துகின்றன, ஒருவேளை சாப்பாட்டுக்கே நாங்கள் கஷ்டப்படுகிறோம், இதெல்லாமே அம்மா நோன்பை மறந்ததால் தான் என்று நினைக்கிறேன். இவ்விதம் தங்கை மகன் கூறிய விவரங்களால் மனம் வருந்திய புண்ணியவதி ஐப்பசி மாதம் வரும் வரையிலும் அவனை தன்னுடனே இருத்தி கொண்டாள். நோன்பு நூற்கும் போது பாகியவதிக்கும் ஒரு பங்கு நோன்பு வைத்தாள். பிறகு நோன்பு கயிறும் பலகாரமும் பாக்கு, வெற்றிலை, மஞ்சள் மற்றும் சில ஆடை ஆபரணங்களையும் திரவியங்களையும் கொடுத்து காவலாக சில சேவகரையும் கொடுத்து, இனிமேலாவது இந்த நோன்பை விடாமல் இருக்கச் சொல் என்று புத்திமதிகளையும் சொல்லி அனுப்பினாள். பெரியம்மாவிடம் விடை பெற்று வரும் வழியில் அந்த அதிசயம் நடந்தது.
முன்பு வழிப்பறி செய்த திருடன் அவனுடைய பொருளை கொடுத்துவிட்டு சென்றான். கருடன் மூட்டையை கொண்டு வந்து போட்டுவிட்டு, உன் தாய் கேதாரேஸ்வரர் நோன்பை விட்டதாலேயே இவ்விதம் நேர்ந்தது. இனிமேல் பயபக்தியுடன் நோன்பை நோக்கச் சொல் என்று அசரீரியாய் கூறிச் செல்ல, சிறுவன் ஆச்சரியப்பட்டு பயபக்தியோடும் சந்தோஷத்தோடும் தன் வீட்டுக்கு வந்து அம்மாவிடம் பெரியம்மா கொடுத்த நோன்பு கயிற்றை முதலிலும் மற்ற பொருட்களை பிறகும் கொடுத்தான். பிறகு நடந்த விவரங்களை ஒன்றுவிடாமல் சொன்னான். பாக்கியவதியும், மெய்தான், என் அகங்காரத்தினால்தான் நான் கெட்டேன் என்று சொல்லி ஸ்நானம் செய்துவிட்டு வந்து கேதாரேஸ்வரரை நமஸ்காரம் செய்து கயிற்றை வாங்கி கட்டிக்கொண்டாள். அந்த நிமிடமே தங்கள் பட்டணத்தை பிடுங்கிக் கொண்ட அரசன் யானை சேனை பரிவாரங்களோடு சகல மரியாதையுடன் அரசை திருப்பிக் கொடுத்து சென்று விட்டான். முன்போலவே பாக்கியவதிக்கு அஷ்ட ஐஸ்வர்யமும் உண்டாகவே கேதாரேஸ்வரர் நோன்பை விடாமல் செய்து சகல சம்பத்தும் பெருகி சுகபோகத்தோடு வாழ்ந்து வந்தாள். ஆதலால் அன்பர்களே, இப்பூலோகத்தில் கேதார விரதத்தை மனப்பூர்வமாக விரும்பி செய்பவர்களுக்கு பரமேஸ்வரன் சகல செல்வங்களையும் அனுகிரகிப்பார். இந்த நோன்பை பக்தி வினயத்தோடு செய்து சுகக்ஷேமங்களை அடைந்து மேன்மையாக வாழ்வீர்களாக. கேதாரேஸ்வரர் நோன்பு கதை முற்றிற்று. சுபம். நன்றி, வணக்கம்.